ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா அப்படின்ற ஒரு பார்க்கு வண்டலூர் ஜூ பக்கத்தில் தான் இருக்குது. வண்டலூர் ஜூவில் இடையில வண்டலூர் ஜூக்கும் இந்த பார்க்குக்கும் நடுவில் என்ன இருக்குன்னா பஸ் ஸ்டாண்டு வந்து இருக்குது. கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. கேளம்பாக்கம் வேறு, கீழம்பாக்கம் வேறு, ஓகேவா? ஸோ கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ பார்க்குக்குள்ளே போய் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ இந்த என்ட்ரன்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூச்செடிகள்லாம் இங்கேயே வந்து இதே இடத்துலையே பூச்செடிகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. நான் பார்க்க போகிறதே நைட்டு விஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நைட்டில் அவ்வளோவா உங்களுக்கு தெரியாது, ஆனால் நிறையா எவ்வளோ ஜனங்க வர்றாங்க அப்படின்னு மட்டும் பாருங்கள். இது வந்து 24 ஹவர்ஸும் இயங்குகிற பார்க்கு கிடையாது. இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா 5 to 9, அதே மாதிரி காலையிலையும் உங்களுக்கு இதே மாதிரி தான் 7 to 9, 5 to 9 அது மாதிரி வந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்க் பொறுத்த வரைக்கும் உள்ள நிறைய பேர் வாக்கிங் வந்து வந்திருக்காங்க, நிறையா பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வீடு இருக்கா, அதனால் வந்து சும்மா ஜாலியாக வந்து விளையாண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரி போக நான் எல்லாத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. நிறையா செடி கொடி பூக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த பார்க்கை வந்து இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்கலாம். நைட் விஷன்றதுனால தான் இந்த பார்க்கே நல்லா ஃபேமஸ்ஸு. ஸோ அதனால் நைட்டில் உங்களுக்கு காட்டுறேன், காலையிலையும் முடிஞ்சால் காட்டுறேன், காலையில் வந்து காட்டுறேன், ஓகேவா? ஸோ இதுதான் சிசிடிவி ரூம். அங்கே தான் உள்ள சிசிடிவி ஓடிட்டு இருக்கு. ஸோ எல்லோரும் ஜாலியாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ்குள்ளே வந்து இருக்கும். டூயல் கேமராவில் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ டூயல் கேமராவில் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா, புல்வெளி விளக்கம், கடலோர நிலப்பரப்பு விளக்கம், கோஸ்டல் லேண்ட்ஸ்கேப், கரெக்டு தானே? இன்டர்பிரட்டேஷன், குன்றுகள், ஃபிளாக்ஸ் இன்டர்பிரட்டேஷன், புல்வெளிகள், கிரேஸ்லேண்ட் இன்டர்பிரட்டேஷன், இப்படி நிறையா அப்படி பகுதியாக இந்த பார்க்கை வந்து பிரித்து எடுத்துருக்காங்க. நான் இப்போ தான் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். ஸோ உங்களுக்காக அங்கே பாருங்கள், நிறைய பேர் நடந்துகிட்ருக்காங்களா. ஸோ 2 பக்கமும் காட்டலாம். ஷார்ட்கட்டில் வராங்க. ஸோ இந்த பார்க் வந்து செம்ம ஜாலியாக வந்து இருக்கும். உள்ளே போய் சுற்றி பார்த்தோன்னா நான் பார்த்துருக்கேன், நிறையா வாட்டி வந்திருக்கேன். ஈவினிங் ஆச்சுன்னா இங்கே தான் நான் வந்து நடக்க வருவேன். ஸோ இது மாதிரி ஒரு இதாக டாய்லெட் வசதியோட டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ். அப்படியே டூயல் கேமராவில் இந்த வீடியோவை எடிட் பண்ணாமல் போட முடியுமான்னு தெரில, 2 பக்கம் வருமானு. அதே மாதிரி இந்த பக்கம் வாஷ் பேசன் பாருங்கள், வாஷ் பேசன் இருங்க, கை கழுவிக்கும். அந்த வாஷ் பேசன் பார்த்தா கை கழுவி விட்டுருங்க. ஸோ அப்படியே நடந்து வந்தோம்னா இங்கே நிழல் கூடை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஏதோ ஸ்டாட்டூவில் செய்யப்பட்ட ஆந்த மாதிரி இருக்குது. இன்னமும் ஒரு பறவை, இதுதான் ஆந்தன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த பார்க்கில் இது மாதிரி தான் சின்ன சின்ன குட்டி ஐட்டமாக வச்சுருப்பாங்க. ஸோ எதுவுமே வந்து சொல்ல முடியாது. நிறைய பேர் வர்றாங்க, சிரிப்பாங்க, அதனால் நான் கொஞ்சம் பேச மாட்டேன். நிழல் கூடை, இது மாதிரி சின்ன சின்ன பூச்செடிகள், சின்னதாக குட்டியாக பூ பூக்குமே, இது மாதிரி செடிகள் தான் வந்து இங்கே வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப குட்டியான பூச்செடிங்க, அதனால் வந்து இது சீசன் இல்லையானு தெரில, நிறையா ஃப்ளவர்ஸ் வந்து இல்லை. இந்த பக்கம் என்ன கொஞ்சம் இந்த எல்லோ கலர் பூக்கள்லாம் பூக்கும், அது மாதிரி பூச்செடிங்க இருக்குது. பெரிய பார்க். இங்கேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கே நமக்கு வந்து முடியலப்பா. இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி ஒரு வீடியோ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. லேம்ப் போஸ்டெல்லாம் வந்து பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள்,
நிறையா பொம்மைங்க இது மாதிரி சின்ன சின்ன, அது பார்த்தா கல் மாதிரி இருக்குது தானே, கல்லையும் செய்யப்பட்ட பொம்மை மாதிரி. ஆனால் அது வந்து பிளாஸ்டிக் பொம்மை. இன்னும் ரொம்ப தூரம் போகணும் நம்ம. இது வந்து கால்வாசி தான் வந்திருக்கோம். அந்த கிராஸ் லேண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடம் வரைக்கும் வந்திருக்கோம். இங்கேருந்து போனால் இதுதான் ஒரு மண்டலம், ஒரு ஜோன். ஸோ இந்த ஒரு கட்டம் தான் நம்ம வந்து வந்திருக்கோம் என்ட்ரன்ஸ்லேருந்து. இன்னும் போக வேண்டியது இந்த ஒரு கட்டம், இந்த ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம வந்து போக வேண்டியது இருக்குது. புல்வெளி விளக்கம் கிராஸ் லேண்டுங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். கரெக்டாக தான் வந்திருக்கோம். அடுத்து நம்ம போகிறது பக்கத்துலேயே கேசிபி பேருந்து நிலையம் இருக்குது. இது வேறு போர்டு. ஸோ கேசிபி பேருந்து நிலையம், பேருந்து இந்த பக்கம் தான் பின்னாடி தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அது மேலே ஏறி காமிச்சோம்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு சிங்கம் உருவம் ஒன்று உள்ளே இருக்குது. திடீர்னு வரவங்களெல்லாம் பயமுறுத்தி விட்டோம். ஆனால் இங்கே பார்க்குக்கு வைக்கப்படல. அது நான் நிறைய வாட்டி வாட்ச் பண்ணேன். பார்க்குக்காக வைக்கல. இது என்ன, ஆறு ஏரி கம்மாய் கரணை ஏந்தல் தங்கள் ஊரணி நீர்நிலை பகுதிகள் போல இருக்குது. பழந்தமிழர் நீர் மேலாண்மை, மான்சூன் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்டு ஆன்சியன்ட் தமிழ்நாடு பாரம்பரிய போர்டை முடிஞ்சால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கங்க. ஓகேவா? நிறைய பேர் இங்கே வந்து இந்த போர்டெலாம் படிப்பாங்க. ஜாலியாக இருக்கும். பின்னாடி தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, லைட்டிங் தான் வந்து வச்சுருக்காங்க. இடத்துல தெப்பக்குளம் மாதிரி பண்ணியிருக்கலாம். இப்படியே போனால் இங்கே தாங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் நான் சொன்னேன்ல, பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக பஸ்ஸு தான் இருக்குது. இந்த மாதிரி நல்லா நிற்கிறதுக்கு தகுந்த மாதிரி இது போட்டிருக்காங்க. இது எல்லாமே வுட்டில் போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது, நைஸாக இருக்குது. இந்த சேர்ஸ் எல்லாம் கூட இதே மாதிரி நைஸாக இருக்கும். இப்போ கையிலேயே ஒன்றுமே ஆகாது. பஸ் ஸ்டாண்டு நான் வந்து அப்படியே இந்த கேட்டு, அதான் அங்கே ஒரு கேட் இருக்குது, அந்த கேட் வழியாக பின்னாடி போயிடுவேன். கொக்குயா, என்ன கொக்கு பார்த்ததே இல்லையா? இங்கே பாருங்கள், நாங்கள் இந்த இது ஆனால் இதுவும் பிளாஸ்டிக் கொக்கு தான். கொக்கு நான் பார்த்ததே கிடையாது. உள்ளே வந்தீங்கன்னா கொக்கெல்லாம் இருக்குது. ரொம்ப சையாக இருக்குது, ரொம்ப சை டைப்பாக இருக்குது. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வர்றதுனால ஒரே சையாக இருக்குது. நத்தைகள் எனக்கு காட்டவே டைம் இருக்காது. இது பெரிய பார்க்காச்சே, இவ்வளோ பெரிய பார்க்கை காட்டணுமே. பார்த்தா அப்படி தான் இருக்கும். இன்னும் போகும் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும். ஸோ வீடியோவே நான் கட் பண்ணல, டூயல் கேமரா வியூவில் போட்டு நான் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கேன். நான் எப்போ உட்கார இடம் இந்த இடம் தான், ஜாலியாக இருக்கும். அங்கே ஒரு நாய் கூட உட்காந்துருக்கோம். ஸோ இதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு ரோடு, அப்படியே யூ போட்டிருக்காங்க. யூ போட்டு அந்த பக்கம் ஸோ இந்த பக்கம் வந்துடலாம். இந்த பக்கமும் ஒரு யூ, அப்படியே யூ 8 மாதிரி. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக வெளியே போகிறேன். அப்பா திடீர்னு பயமாக இருந்துச்சு, வீடியோ எடுக்கவே பயமாக இருக்குது. ஏன்னா திடீர்னு இந்த செக்யூரிட்டியெல்லாம் பார்த்தா எனக்கு பயங்கர பயம். ஸோ இதுதான் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கே ஒரு என்ட்ரன்ஸு, அது பொத்து விட்ட மாதிரி அப்படியே சும்மா அழகாக ஒரு பெரிய ஒரு எட்டுங்க, ஒரு பெரிய ஒரு ஓவல்
முட்டை மாதிரி பார்க்கு, அதில் நடுவில் ஒரு ஓட்டை போட்டு விட்ட மாதிரி இங்கே ஒரு என்ட்ரன்ஸு. பாருங்க 4, 5வது பிளாட்ஃபார்ம் இது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிளாட்ஃபார்மே 5வது பிளாட்ஃபார்மு. ஓகேவா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதே 5வது பிளாட்ஃபார்மு. அதுக்கப்புறம் டாய்லெட் வசதி எல்லாம் செம்மையாக இருக்கும் இந்த இதில். பஸ் ஸ்டாண்டு ஒரு நாளைக்கு காட்டுறேன். பஸ் ஸ்டாண்டுக்குன்னு நம்ம ஒரு நாள் விளாக் பண்ணணும். அந்த இடத்துக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் கோயம்பேடுக்கு பதிலாக மாற்றினாங்க இல்லையா, கோயம்பேடுக்கு பதிலாக மாற்றப்பட்ட பஸ் ஸ்டாண்டு கேளம்பாக்கம். எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குதுப்பா. கோயம்பேடே அப்படியே இங்கே இருக்குது. திரும்ப பார்க்குக்குள்ளே தான் போகிறேன் நான். கட் பண்ணு தான் நினச்சேன், நான் கட் பண்ணல. செம்ம ஜாலியாக இல்லை? நீங்கள் நேரில் வந்தால் தான் செம்ம ஜாலியாக இருக்கும். அங்கே ஒரு குழந்தைய முட்டை மாதிரி வச்சுருக்காங்க. பேக் சைடு விசன் இது. அங்கே கிட்ட போய் கட்டுறேன். குழந்தையோ அப்படியே எக் மாதிரி வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக ஷேக் ஆகுது நடந்து வந்தா. ஸோ இந்த லைட்லாம் போட்டு கொஞ்சம் செம்மையாக தான் இருக்குது. இந்த லைட்லாம் போட்டு இங்கே ஒரு சப்பி ஐஸ்கிரீம், பெரிய ஐஸ்கிரீம் யாருக்கு வேணும்? பட் ஸ்டீல்னு நினைக்கிறேன். யாருமே கிடையாது. செம்ம ஜாலியாக இருக்குது இந்த இடம். இந்த இடம் பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கும். யாரும் கிடையாது. நைட்டில் இருக்கிறதுனால என் ஃபேஸே வேறு மாதிரி தெரியுது. என் ஃபேஸே இப்படி தான் தெரியும். என்ன இந்த குழந்தைக்கு சுற்றியும் ஏன் எல்லாம் வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்கன்னு தெரில. நான் சொன்னேன்ல, இந்த முட்டை ஓடு ஒன்று உடைச்சி அதுக்குள்ளே குழந்தை ஒன்று வச்சுருக்காங்க. பாருங்க, இதை தம்ப்னைலாக வச்சாலே வாட் அப்படி வச்சிடலாம் தம்ப்னைல். இதை பார்த்து தான் வருவீங்களா? வாட், ஓ மை காட். இருங்க அந்த லைட்டு வந்து பின்னாடி இருக்க ஒரு லைட்டு பிரச்சனை பண்ணுதே. ஓகே தம்ப்னைலாக வச்சுருவோம். பட் இதுவும் ஸ்டீலில் இந்த பிளாஸ்டிக் மாதிரி. கை வலிக்குது. ஸ்டீல் தாங்க இது. ஸ்டீலை உருக்கி ஊற்றின மாதிரி. குழந்தையோட காலெலாம் சாஃப்டாக இருக்குது. எனக்கு கை அவ்வளோ தூரம் எட்டல. ஓகேவா, எதுக்கு இந்த வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்கன்னு தெரில. ஆனால் அதுக்குள்ளே ஒரு பள்ளி. யாராவது வந்தீங்கன்னா பாருங்கள். இது பள்ளியா? இல்லை யார்? அதுக்குள்ளே ஒரு பள்ளி குடியிருக்குன்னு நினச்சேன் நானே. எங்கே போகுதுன்னே தெரில இந்த லேண்டு. ஐஸ்கிரீம் பக்கத்தில் தான் அந்த குழந்தையோட இது இருக்குது. ஓகேவா, பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஐஸ்கிரீம், இது ஐஸ்கிரீம், இது குழந்தை. இங்கே ஒரு பொண்ணு வந்து உலகத்தை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே ஒரு ஸ்டாட்யூ இருக்குது. ஸ்டாட்டூஸ் தாங்க இருக்குது. இதெல்லாம் ஃபாஸ்ட் மோஷனில் போட்டிருக்கலாம். நான் இந்த இடத்துக்கு வந்ததில்லை. அது ஏதோ பெல் மாதிரி பைப்பில் தண்ணி சொட்டுற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க. பார்க்கோட நடுப்பகுதிக்கு வந்திருக்கோம். நடுப்பகுதி தான் இந்த பையன் ஏதோ செடி நடுற மாதிரி இருக்குது. அதையும் யாரோ உடச்சிட்டாங்க. அதுக்குள்ளே ஏதோ உடஞ்சிருக்கு, தெரியுதா?
இந்த இடத்துல பாம்புங்க இருக்குமோன்னு எனக்கு ஒரு பயம். ரொம்ப நாளாக நான் இங்கே வரும்போதெல்லாம் ஒரு பயம் ஒன்று இருந்துச்சு. பாம்புக்கு இது இருந்தால் என்னங்க பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஆனால் அது மாதிரி இங்கே எதுவும் கிடையாது. டிஸ்கு டிஸ்கு ஏதோ மேலேருந்து வாட்ரு ஏதோ ட்ராப் ஆகிற மாதிரியே ஒரு சின்ன ஸ்டாட்டு. ஓ, இங்கே இந்த பையன் தண்ணி வச்சுருக்க மாதிரி உள்ள தண்ணி இருக்குது. உண்மையாலுமே என்னமோ தண்ணி இருக்குது. இல்லை தண்ணி இல்லை, தண்ணி மாதிரியே ஒரு ரியலிஸ்டிக் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஸ்டாட்டு. ஆ ஹாய் ஹாய். உலகத்தை ரொம்ப வெயிட்டாக ஏன் தூக்கி பிடிச்சிட்ருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன் உனக்காக. ஆனால் இந்த பாப்பாவோட ஸ்டாட்டு உலகத்தையே தூக்கி பிடிக்கிற மாதிரி இந்த பார்க்குக்கு வந்து உண்மையிலுமே அந்த ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ பயங்கர குசியான ஒரு ஃபீல். இங்கேயும் விளையாடுவாங்க, இந்த இடத்துலலாம் விளையாடுவாங்க நிறைய பேர். இங்கே கூட விளையாடுவாங்க. அங்கேயும் ஒரு டாய்லெட் இருக்குது. இந்த இடத்துல நிழல் கூட சேருங்களையும் நிறையா போட்டிருக்காங்க. ஸோ இந்த நிழல் கூட இங்கே லெமன் கிரேஸ்னு ஒரு தவறு இருந்துச்சு. அது புல் மாதிரியே இருக்கும் இந்த இடத்துல. லெமன் கிரேஸ் சும்மா வாசனை மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே லெமன் மாதிரியே இருந்துச்சு. அடுத்து இந்த பார்க்கில் இருக்கிறது குழந்தைங்கள்லாம் விளையாடுற ஒரு இடம். ஓகேவா? ஸோ தூரி இது மாதிரி, அது பேர் என்ன, அந்த சர்க்கிள் விடுறது, எங்கள் ஊர்லெல்லாம் இப்படி தான் சொல்லுவாங்க. சாரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இந்த மாதிரியெல்லாம் சுற்றி பார்க்குற இடம் நிறையா இருக்குது. ஸோ எல்லோரும் வந்தீங்கன்னா இந்த பக்கம் வாங்க. ஓகேவா? ஸோ டூயல் கேமரா எப்படி வேலை செஞ்சிச்சுன்னு நானும் கொஞ்சம் செக் பண்ணேன் நைட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு போதுமானு தெரில. ஸோ பாருங்க, எல்லோரும் விளையாடுற பார்க்கு, எக்ஸசைஸ் பண்ணுற இடம் கூட நான் இப்போ காமிச்சேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் பண்ண வேண்டியது, இந்த பார்க் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சுற்றி பாருங்கள். ஸோ திரும்பவும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், வணக்கம், நன்றி, தேங்க்யூ. இந்த பார்க்கு விட்டு இப்போ நான் வெளியே போகிறேன். என்ட்ரன்ஸ் வரைக்கும் கேமரா இப்படி வச்சுருக்க வேணாம். ஸோ நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். பாய். இந்த இலையை மட்டும் நான் பார்க்குக்கு வந்தால் பறிக்காமல் இருக்கவே மாட்டேங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸோட இன்னொரு அவுட்புட். ஸோ சரியா, வெளியே போனீங்கன்னா கடைகள்லாம் இன்னும் நிறையா இருக்குது. இருங்க காட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா? ஸோ இங்கேயே ஒரு பீஸா கடை கூட இருக்குது, பீஸா சென்டர் இருக்குது. பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு எல்லா பானிபூரியிலிருந்து எல்லா கடையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும்.
இப்போது நான் என்னோடய வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ திரும்பவும் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய். நாங்கள் இல்லை